வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். பல்லவன் திவ்யா ரெண்டு பேரும் லாட்ஜ்ல ரூம் போட்டு தங்கி இருக்கிறாங்க. அதை தெரிஞ்சு போலீஸ் பல்லவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. இதை நம்ம சோழனும் பாத்துறாரு. இதுக்கடையில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம எபிசோடு ப்ரமோ ப்ரிடிக்ஷன்ல இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு அப்படியே ஹைப்லயும் பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. வர வர இப்போ பல்லவன் போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லாமையே இருக்கு. வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி அதுல கொஞ்சம் கூட தடை இடுறதே இல்லை. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டே தான் இருக்காரு. மீறி நம்ம பாண்டியனோ அல்லது நம்ம சோழனோ கேட்டா, ஆனா பாய்ஸ் குரூப்ல பேசிட்டு இருக்கேன்னு, படிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, அப்படி இப்படின்னு ஒரு பாட்டுல ரீல் சுத்திக்கிட்டே தான் இருக்காரு. அதையும் பயப்புலையே நம்பிடுது. முக்காவாசி நேரம் திவ்யா கிட்ட கடலை போடுறதே வேலையா வச்சிட்டு இருக்காரு. பல்லவனும் இதுல வேற என்ன பண்றாருன்னா, அன்னைக்குதான் காஃபி ஷாப் போறதுக்காக எக்ஸாமுக்கு பணம் கட்டணும்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு போனாரு. இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, ஆனா எங்க காலேஜ்ல எல்லாரும் டூர் போறாங்கன்னு, அதுக்கு காசு கொஞ்சம் கொடுங்கண்ணே அப்படின்னு கேக்குறாங்க. என்னடா டூர், எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு சோழன். ஆனா படிப்பு விஷயமா தானே டூர் கூட்டிட்டு போறாங்கட்டே, உங்க படிப்புக்கு எங்கடா டூர் போறீங்க? ஆனா உனக்கு தெரியாதானே, நீ முன்ன பொண்ணு ஏதாச்சும் காலேஜ்ல படிச்சிருந்தா தானே தெரியும் அப்படின்னு சோழன் வாயம் மூடிறாரு பல்லவன். டேய், அவன் தான் சொல்றான்ல பல்லவா, எவ்வளோட பணம்? ஆனா ஒரு 4000 ரூபாய் பக்கம் வரும் போல இருக்கண்ணே. அப்புறம் அங்க போய் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றப்ப கூட கொஞ்சம் காசு வரும் அப்படின்னு சொல்லவும், டே பல்லவா நடத்துடா தம்பி நடத்து அப்படின்னு சொல்றாரு சோழன். டே கொஞ்சம் பேசாம இருடா, டே பல்லவா இருடா நான் எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போய் 4000 ரூபாய் சொல்லையா தூக்கிட்டு வந்து கொடுக்குறாரு சேரன். அதையும் வாங்கிக்கிறாரு பல்லவன். கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்ல பல்லவனுக்கு, அண்ணனை ஏமாத்தி பணம் வாங்கிட்டு போறமேன்னு. அதையும் நம்பி கொடுத்த சேரன் சொல்றாரு, டேய் பாத்துடா பத்திரமா போயிட்டு வா, என்ன ஏதாச்சும் பணம் வேணும்னா சொல்லு நான் தர்றேன் சரியா அப்படின்னு சொல்லவும், சரிண்ணே. ஏன் பல்லவா என்னைக்கிட போறீங்க? ஆனா நாளைக்கு காலையில தான் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் ஒரு ரீல சுத்திட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுறாரு பல்லவன். ஆக்சுவலா எதுக்காக இந்த பணத்தை பல்லவன் வாங்கியிருக்காருன்னா, திவ்யாவை கூப்பிட்டுட்டு ஒரு லாங் டிரைவ் பைக்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இந்த 4000 ரூபாய் பணத்தை வாங்கிறாரு. திவ்யாவுக்கு இந்த விஷயத்த இன்னும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் காலேஜ் போறப்ப திவ்யாவும் இவரும் மீட் பண்றாங்கல்ல, அப்பதான் சொல்றாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. திவ்யா கிட்ட பல்லவன் என்ன பல்லவா அப்படின்னு கேட்கவும், அதுவா நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் லாங் டிரைவ் போறோம், அதுவும் பைக்ல அப்படின்னு சொன்னோன்னு செம்ம ஹாப்பி ஆயிருது. வாவ் சூப்பர், நிஜமாவே நீங்க சொல்றது உண்மைதானா பல்லவா அப்படிங்க. உண்மைதான். ஆமா உனக்கு வண்டிக்கு என்ன பண்ணுவ பல்லவா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கிட்ட வண்டி வாங்கிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விட்டு ஃப்ரீயா விடு, நம்ம நாளைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கர ஜாலி ஆயிடுறாங்க திவ்யாவும். அடுத்த நாள் ஆகுது, திவ்யா ரெடி ஆகி வந்துடுறாங்க. பைக் எடுத்துட்டு கரெக்டா திவ்யா வீட்டுக்கு வந்துடுறாரு பல்லவன். அதுக்கப்புறம் திவ்யாவை கூப்பிட்டுட்டு ஒரு லாங் டிரைவ் போறாரு. எங்க போறாங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய மகாபலிபுரத்துக்கு தான் போறாங்க. அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. திவ்யாக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. திவ்யா செம்ம ஹாப்பி ஆகுறாங்க, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க பல்லவன் மேல. பல்லவன் கிட்ட திவ்யா சொல்றாங்க, பல்லவா நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எதிர்த்தும் கூட பாக்கல பல்லவா. விடு, உனக்காக தானே செய்யறேன், மத்தவங்களுக்காக போய் இப்படி செஞ்சுட்டு இருப்பனா அப்படின்னு பல்லவன் சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிருது. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. யார் வீட்டுக்குன்னா திவ்யா வீட்டுக்கு தான் வர்றாங்க. அப்போதான் பல்லவன் சொல்றாரு, திவ்யா நான் டூர் போறேன்னு அண்ணா கிட்ட போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், அதுவும் 2 நாள் நான் டூர் போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சோ நான் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லவும், தாராளமா இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு திவ்யா வேற பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ரொம்ப ஜாலி ஆயிருது பல்லவனுக்கும். திவ்யா வீட்லயே பல்லவனும் தங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிருதா. சோழன் வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. சேரனும் அப்படி உட்காந்து சமையல் பண்ணிட்டு எல்லாத்தையும் சாப்பிட கொடுக்கும்போது சோழன் கேக்குறாரானே, பல்லவனுக்கு கால் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அட ஆமாண்டா, கால் பண்ணாம விட்டுட்டேன், அவனும் காலையில பண்ணலாம்னு நினைச்சேன்டா, அவன் அங்கே இங்கேன்னு சுத்திட்டு இருப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட, எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் விட்டுட்டேன், இரு இப்போ கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஜாலியா ஹால்ல சோஃபால படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு பல்லவன். அப்போ அவங்க அண்ணாவோட போன் கால் வந்தோடனே டப்புன்னு போனை நிறுத்திட்டு, ஐயோ எங்க அண்ணா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன பயம், நீ இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியவா போகுது, நீ பேச தைரியமா அப்படின்னு திவ்யாவும் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு, அண்ணா சொல்லுண்ணே அப்படின்னு சொல்றாரு பல்லவன். என்னடா எல்லாமே கரெக்டா இருக்கா, எல்லாம் செட் ஆயிருச்சாடா, சாப்பிட்டியா நீ அப்படின்னு கேக்குறாங்க. சாப்பிட்டேண்ணே. நைட்டு எங்கடா தங்குறீங்க? அண்ணா இங்க பக்கத்துலயே ஒரு ரூம் பிடிச்சிருக்காங்கண்ணே, நாங்க அங்கதான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தங்கிக்கிறோண்ணே, ஆனா நான் காலையில கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்றாரு. சரி சரிடா வை அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இதை பாக்குறாங்க நம்ம நிலாவும். என்னடா இது, இவன் இவ்வளவு பதட்டமா பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டானே, இவன் எங்க போயிருக்கான், ஒருத்தர்கிட்ட சொல்லாம போயிருக்கான். இல்லப்பா நேத்தே என்கிட்ட 4000 ரூபாய்
அவங்க காலேஜ்ல ஏதோ எஜுகேஷனல் டூர் கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போனாம்ப்பா. அதுக்கு தான் போயிருக்காங்களாமா. ஏங்க நானும் கேட்டேங்க, என்னடா டூர் என்ன ஏதுன்னு கேட்டா, நீ என்ன காலேஜா போயிருக்கு இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க இப்படி எஜுகேஷனல் டூர்லாம் கூட்டிட்டு போறது உண்மையாங்க அப்படின்னு கேக்குறாரு சோழன். நிலா சொல்றாங்க, அதெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க, நிறைய காலேஜ்ல கூட்டிட்டு போவாங்க. ஆக்சுவலா என் காலேஜ்ல கூட கூட்டிட்டு போனாங்க, நான் தாங்க போகல அப்படின்னு ஒரே சோகமா நிலா சொல்லிட்டு இருக்காங்க. விடுங்க விடுங்க, அதான் அந்த உங்க வீடே ஒரு ஜெயிலாச்சே, அப்புறம் எப்படி விடுவாங்க அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா அவங்க வீட்டை ஞாபகப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சேரன் திட்டிக்கிட்டு இருக்காரு சோழனை. விடுங்கன்னா பரவாயில்ல விடுங்க. ஆமா, ஏன் பல்லவன் யாருகிட்டயுமே சொல்லாம போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க நிலா. அதுக்கு சேரன் சொல்றாரு, இல்லப்பா அவனே டென்ஷன்ல போனா, படிக்கிறது வேற, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா ஏதாச்சும் மார்க் போயிருமாமா, இதுல ஒரு கேஸ் ஸ்டடிஸ் வேற இருக்குன்னு சொன்னா, அதனால மார்க் ஏதாச்சும் போயிடுச்சுன்னா வம்புல, அதனால அவன் டென்ஷன்ல இருந்திருப்பான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நிலாக்கு ஒரு சந்தேகம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன்னா, இப்போ கொஞ்ச நாளாவே பல்லவனோட போக்கே சரியில்லாம இருக்கேன்னா, எனக்கு ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்ற? ஆமாண்ணா, என்னமோ தெரியல, நம்ம வீட்டுல எந்த பிரச்சனைனாலும் நம்ம பாட்டுல பேசுவோம், கூட பூந்துட்டு முந்திரி கொட்டையாட்ட அவன் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் உண்டு, அவனோட போன் உண்டு அப்படின்னு நிலைமையிலதான் இருக்கான். என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாண்டியன், அவங்க வானதி சோகத்துல ஒரு பக்கம் இருந்தாலும் இதையும் கவனிச்சிருக்காரு பாண்டியன். ஆமாண்ண, வானதி பிரச்சனையில கூட பாத்தீங்கன்னா நம்ம கூட அவன் நிக்கவே இல்ல, பேசவும் இல்ல. நம்ம வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருந்தது, ஆனா அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம போனை பாத்துக்கிட்டே இருந்தான். அதுக்கும் சோழன் கேக்குறான், என்னடா போன்ல பாக்குறேன்னு கேட்டா, அதுவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சிருக்கான, பாய்ஸ் குரூப்னு, அதுல பாத்தீங்கன்னா நான் படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். வீட்டுல இந்த வானதி இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்ததுன்னு, அப்போ கூட நம்மள கண்டுக்க கூட இல்லைன்னு அவன் பாட்டுல போனை பார்த்துட்டு இருக்கான். பாண்டி சொல்றது கரெக்ட் தானே, வல்லவன் நல்லா படிக்கிற பையன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையனா இருந்தா படிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லலாம். அவனே நம்ம தம்பி நம்மள மாதிரி தானே படிப்பான், அவனே பார்டர்ல பாஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் எப்படி 24 மணி நேரம் இதுவரையிலும் படிச்சதே இல்ல, ஆனா எப்ப பார்த்தாலும் நான் படிக்கிறேன் நோட்ஸ் படிக்கிறேன் அப்படி இப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கானே, அதுதானே எனக்கும் டவுட்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. டேய் அப்படின்னு சோழன் சொன்னதை கேட்டுட்டு சேரன் சொல்றாரு, டே சும்மா அவனை போட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே பேசாம இருடா, நம்ம தம்பியை பத்தி இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லவும் நிலா சொல்றாங்க, இல்லண்ணே நானும் நோட் பண்ணிருக்கேன், அவன் எப்ப பார்த்தாலும் இப்ப போனும் கையுமா தான் இருக்கானே தவிர எங்கூட பேசுறது முதல் கொண்டு எல்லாமே குறைஞ்சு போச்சுன்னா என்னன்னே தெரியல, கொஞ்சம் கவனிக்கணும், பல்லவன் நாளைக்கு வரட்டும் என்னன்னு பேசிடலாம் அப்படின்னு சொல்றாங்க நிலா. இதெல்லாம் கேட்ட சேரன் சொல்றாரு, இல்லப்பா அவனுக்கு என்னமோ எக்ஸாம் வேற வருதுன்னு 2000 ரூபாய் வாங்கிட்டு போனா, அந்த எக்ஸாம் எல்லாம் முடியட்டும்பா, அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியும் கரெக்ட் தானே, சரி எக்ஸாம் முடியட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நிலாவும் ஆமாண்ணே, ஃபர்ஸ்ட் அவன் எக்ஸாமுக்கு படிக்கட்டும், அவன் என்ன மார்க் வாங்குறான்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதனாலும் டிசைட் பண்ணிக்கலாம், அதான் நல்லது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் படுத்தவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில் ஆகுது. அப்பயும் பாத்தீங்கன்னா நம்ம பல்லவன் காலேஜுக்கு போறது ஐடியாவே இல்ல, வேற எங்கேயாச்சும் போலாமா அப்படின்னு திவ்யா கிட்ட கேக்குறாங்க. திவ்யாவுக்கு வெளியே சுத்தனா ரொம்ப இஷ்டம். போலாம், எங்க வேணாலும் போலாம், சினிமாக்கு போலாமா, அங்க போலாமா, பீச்சுக்கு போலாமா, அதான் இதான அத்தனை லிஸ்ட கொடுக்குறாங்க. வேணாம் நம்ம வேணா மாலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த 4000 ரூபாய் மட்டும் இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய காசு பல்லவனுக்கு கொடுத்துருக்காங்க, ஜாலியா சுத்திட்டு வாடா மாப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை வச்சுக்கிட்டு தான் பயப்புள்ள இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. மாலுக்கு வேற போலான்னு சொல்லுது, அங்க ஏகப்பட்ட காசு செலவாகும், காசுதான் பந்தாடுதே இப்ப பாக்கெட்ல, அதனால மாலுக்கு போலான்னு 2 பேரும் பரப்பிட்டு மால் எல்லாம் சுத்துறாங்க. அங்க இருக்க ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு சும்மா கலக்குறாரு பல்லவன். ரொம்ப ஜாலியா திவ்யா என்ஜாய் பண்றாங்க. பல்லவனோட தோல்ல சாஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பல்லவா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பல்லவனுக்கு இப்படி செஞ்ச சொல்லவா வேணும், அவரும் செம்ம ஹாப்பி. அண்ணன் போய் வீட்டுல மாட்டாம இருந்தா சரி. அப்புறம் மணி பார்த்தா 4:30 ஆகுது. சரி நம்ம வீட்டுல கொண்டு போய் உன்னை விட்டுட்டு பைக்கை கொண்டு போய் என் ஃப்ரெண்டுகிட்ட விட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. அதுக்கு போய் தான் ஆகணுமா பல்லவா, இன்னும் 2 நாளைக்கு என் கூடயே நீ இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாரு, உன் கூட இருக்கணும் தான் ஆசை, ஆனா பாக்கெட்டு காலி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது, உனக்கு என்னத்த வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இல்ல அண்ணங்கிட்ட 2 டேஸ் தான் டூருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அதனால நான் போய் தான் ஆகணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லவும், சரி உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி பல்லவா, நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் போட்டிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. வேற என்ன, நேரா காலையில எழுந்திருச்சு காலேஜுக்கு வர வேண்டியதா. என்ன பல்லவா நீ எப்படி சொல்ற, காலேஜுக்கு வேண்டாம், என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, ஈசிஆர் ரோட்ல ஒரு வீட்டுல தான் அந்த பார்ட்டியை வைக்கிறேன், நம்ம காலையிலே போயிடலாமா, நைட்டு வரலாம், ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், ஆஹா ஜாலியா இருக்குமா அப்படின்னு யோசனை பண்ணவர் சரின்னு வேற சொல்லிடுறாரு.
அதுக்கப்புறம் என்ன, இப்ப நேரா மால்ல இருந்து கொண்டு போய் திவ்யாவை வீட்ல விடுறாங்க. மனசே இல்ல திவ்யா வீட்ல இருந்து வர்றதுக்கு பல்லவனுக்கு. சரிடா செல்லம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு நேரா அங்கிருந்து கிளம்புறாங்க. திவ்யாவுக்கும் பல்லவன் கூட இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு. போய்தான் ஆகணுமா பல்லவா அப்படின்னு கேட்டுதான் வழி அனுப்புறாங்க திவ்யா பல்லவனை. பல்லவனும் ஒரே சோகமா போய் வண்டியை போய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து பஸ்ஸை பிடிச்சு நேரா ஒரு 6-7 மணிக்கு மேல ஆயிருது. வீட்டுக்கு வர்றாரு. அங்க சோழன் உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்காங்க. டே பல்லவா வந்துட்டியாடா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாண்ணே வந்துட்டேண்ணே அப்படின்னு சொல்றாரு. அதுவும் ரொம்ப சலிச்சுக்கிறாரு பேசுறதுக்கே. டே பல்லவா வாடா அப்படின்னு சந்தோஷமா கூப்பிடுறாரு. ஆனா ரொம்ப சலிச்சுக்கிறாரு பல்லவனும். வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு டயர்டா வந்து உட்காராரு. ஏன்டா டூர் போனது டயர்டா இருக்கா? ஆனா ஆமாண்ணே ரொம்ப டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. பல்லவன் சத்தம் கேட்டுட்டு வேகமா வர்றாரு. சேரன் டே பல்லவா வந்துட்டியாடா? நான் காலையில் ஃபோன் பண்ணல, அப்ப ஏன்டா எடுக்கவே இல்லை? அண்ணே ஒரே கூட்டம்ண்ணே, நாங்க எடுக்கவே முடியாத அளவுக்கு ஒரே ரஷ்ஷா இருந்தது, அதனால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லவும், என்னடா ஒரே கூட்டமா என்னடா சொல்ற? அண்ணே எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம்ல, பாக்கெட்ல சைலண்ட்ல போட்டிருந்தேன் அதான் அப்படின்னு சொல்லி எப்படியோ மழுப்புறாரு. சோழன் சொல்றாங்க கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும், இருங்கண்ணே நான் அண்ணியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் போறாரு. அண்ணி அப்படின்ட்டு ரூம்குள்ள போறாங்க. டே பல்லவா வந்துட்டியாடா? வாடா வாடா எப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. சூப்பரா என்ஜாய் பண்ண அப்படின்னு பல்லவனும் சொல்றாங்க. பக்கத்துல வந்து சூப்பர்டா அப்படின்னு தோள்பட்டையை தட்டி கொடுக்குறாங்க. நிலா அப்ப வந்து பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து கேர்ள்ஸோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்குது. அதை பார்க்கும்போது சந்தேகப்படுறாங்க. என்னடா கேர்ள்ஸ் பெர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்குது? அண்ணி ஏனி நீங்க வேற, நாங்க எல்லாரும் ஒன்னா தானே போயிருந்தோம், பெர்ஃப்யூம் அடிச்சு விடுறேன்னு சொல்லி இதை அடிச்சு விட்டுட்டானுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி அவரும் எப்படியோ சமாளிச்சிடுறாரு. அப்படியா சரி சரி, ஆமா நீ நான் முன்ன பின்ன பெர்ஃப்யூம் அடிச்சதே இல்லையா, பசங்க சும்மா இருக்கானுங்களா கெத்தா இருக்கும்னு சொல்லி பெர்ஃப்யூம் அடிச்சு விட்டானுங்க, கடைசியில பார்த்தா பொண்ணுங்க யூஸ் பண்ற பெர்ஃப்யூமாமா அண்ணி, எனக்கு எவ்வளவு இதா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஓவரா ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு பல்லவன். அதையும் நம்ம நிலா நம்பிடுறாங்க. டே விடா பசங்க அப்படிதான்டா, ஃப்ரெண்ட்ஸ் தானே, விட்றா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நிலாவும். அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. காலையில கொஞ்சம் நேரத்திலே போகணும் அண்ணா அப்படின்னு பல்லவன் சொல்றாங்க. ஏன்டா எதுக்குடா நேரத்துல போகணும் அப்படின்னு நிலா சொல்றாங்க. இல்ல நீ பசங்களா சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கு தான் போறேன். நீ ஓ காலேஜ்லயே படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். ஆமா காலேஜ்ல எங்க போய் படிக்கிறது, அங்க உள்ளேயே நுழைய விட மாட்டாங்க, என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் எல்லாம் படிச்சுட்டு அப்படியே ஒன்னா காலேஜ் போலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், எங்கடா பல்லவா போய் தங்குற, எந்த ஃப்ரெண்டு வீடுடா அப்படின்னு சொல்லும் போதே, ஏன்னா என் ஃப்ரெண்டு வீடெல்லாம் சொன்னா உனக்கு தெரியவா போகுது விடுன, ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு பல்லவன். சோழன் சொல்றாரு. டே எதுக்குடா இதெல்லாம் கேட்ட, ஃப்ரெண்ட்ஸ் படிக்க போறாங்க. இல்லைண்ணே எங்கன்னு கேட்டு சும்மா வைக்கிறேன், இதுவும் கூட கேட்க கூடாதா அப்படின்னு சோழன் சொல்றாரு. நீ கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா அப்படின்னு நிலாவும் நம்ம பல்லவனுக்கே சப்போர்ட் பண்ணி திட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்லதுக்கே காலம் இல்லாம போச்சு போங்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீ என்ஜாய் பண்ணா தம்பி அப்படின்னு சொல்றாரு சோழன். ஏன்னா நீங்க வேற, நான் போய் நீ படிச்சு ஐயோ அதை நினைக்கிறப்பயே எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பிட்ட தூக்கி போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன காலையில ஆயிருது. காலையில சொன்ன மாதிரி திவ்யாவை கூப்பிட்டுட்டு ஈஸியார் போறாங்க. அங்க செம்மையா என்ஜாய் பண்றாரு. செம்ம ஜாலியா இருக்குச்சே, இத்தனை நாளா இது மாதிரி ஜாலியா இருக்கத மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வேற நினைச்சுக்கிறாரு. நைட்டு வரையிலும் சும்மா கூத்தும் கும்மாளமும் சும்மா செம்ம ஜாலியா கொண்டாடுறாரு. நைட்டு பார்த்தா 11 மணிக்கு மேல ஆயிருது. பல்லவனை காணோன்னு இவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டா, ஆனா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க போயிருக்கேன் அப்படின்னு ஒரு பிட்ட தூக்கி வேற போடுறாரு. அத சேரன் நம்புறாரு. ஆனா நம்ம பல்லவன் செய்யறதெல்லாம் பாக்குறப்போ சோழன் நம்புற மாதிரி தெரியல. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்குன்னு சந்தேகப்படுறாரு. அண்ணங்கிட்ட சொன்னா எப்படியும் அண்ணன் கேட்காது, என்னன்னு பாக்கணும் முதல்ல அப்படின்னு முடிவு பண்றாரு சோழன். பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு பல்லவன் அதுக்கப்புறம் திவ்யா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாரும் வர்றாங்க. அதாவது திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களும் இவங்க கூட தான் வர்றாங்க. இப்போ என்னன்னா திவ்யாவை இறக்கி விட்டுறாங்க. பல்லவனை கொண்டு வந்து பல்லவனோட வீட்டுல இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. பல்லவனும் பாத்தீங்கன்னா கமுக்கமா வந்து படிச்சுக்கிறாரு. சரக்கெல்லாம் வர பைப்புல கொஞ்சோண்டு அடைச்சிருக்கு, அதுவும் கூட தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, எப்பயுமே இவங்க 4 பேரும் இந்த பெட்ரூம் பக்கத்துல ஒரு ஹால் இருக்கும்ல, அந்த ஹால்ல தானே படுத்து தூங்குவாங்க. ஆனா என்ன பண்றாருன்னா பல்லவன் அன்னைக்குன்னு பார்த்து முன்னாடி ஒரு ஹால் இருக்கும்ல, அந்த ஹால்ல போய் படுத்துக்கிறாரு. ஏன்னா சரக்கு அடைச்சது தெரிஞ்சதுன்னா கும்மு கும்முன்னு கும்மி போடுவாங்களே வீட்டுல, அதனால போய் படுத்துக்கிறாரு. காலையில ஆகுது. பார்த்தா பல்லவன்
வெளியே தூங்கிட்டு இருக்காரு. அத சோழன் பாக்குறாரு. சேரனும் அப்படி சமையல் ரூம்ல இருந்து வந்து பாக்குறாரு. டேய் பல்லவா, என்னடா இங்க படுத்திருக்க அப்படின்னு சொல்லவும், அண்ணே என்னண்ணே உங்க தம்பி புதுசு புதுசா புது புது வேலையா செஞ்சுட்டு இருக்காரு, என்னடா ஆச்சு பல்லவா? எப்பயும் எங்க கூட தானே வந்து படுப்ப, இன்னைக்கு ஏன் வெளியே படுத்திருக்க அப்படின்னு சொல்லவும், அண்ணே நீங்க 3 பேரும் ஒட்டி ஒட்டி படுத்திருந்தீங்களா, சரி எழுப்பி விட்டுட்டு படுத்தா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கேயே படுத்துக்கிட்டேன். நல்ல வேலைக்கு நான் வர்றப்ப நீங்க கதவை திறந்து வச்சிருந்தீங்க, அதனால நானும் உள்ள வந்து அப்படியே படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரிடா காஃபியை குடி அப்படின்னு சேரன் கொண்டு வந்து குடுக்குறாரு. இல்லண்ணே இந்த பல்லெல்லாம் விளக்கிட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அண்ணே நம்ம தம்பி திருந்திட்டாப்ல போல இருக்குது, பல்லெல்லாம் விளக்கிட்டு காஃபி குடிக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லவும், எப்படியோ நல்லா இருந்தா சரிடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஊத்தி ஊத்தி பாக்குறாரு. அந்த ஸ்மெல் வேற அடிக்குதான்னு பாக்குறாரு. நல்ல வேலைக்கு ஸ்மெல் அடிக்கல, அப்பாடா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. பல்லவன் இது மாதிரி நிறைய கோல்மாலெல்லாம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. டெய்லியும் காலேஜுக்கு போகாம கட்டடிச்சுட்டு இதுல வேற ஒரு வாரத்துக்கு மேல வேற ஆயிருது. லீவு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்பதான் பல்லவனுக்கு சில பயம் வருது. எதுக்கும் நம்ம ரொம்ப நாள் காலேஜ் போகாம இருக்கோம் திவ்யா, நம்ம எதுக்கும் காலேஜுக்கு நீங்க போயிட்டு வந்துடலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒண்ணு அட்டெண்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட போறாங்க, நம்ம பேசாம காலேஜ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், நீ சொல்றதும் கரெக்ட் தான், காலேஜ் போலான்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க 2ம் காலேஜுக்கு போகுது. காலேஜ் போனா அங்க இருக்க நம்ம டியூட்டர் என்ன சொல்றாங்கன்னா, டே தம்பி பல்லவா, நீ ஒரு வாரம் லீவ் எடுத்துட்ட, அதனால போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. சார் இல்ல சார் எனக்கு காய்ச்சல், அது காய்ச்சல் தானே, அப்ப டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு வா, உனக்கு காய்ச்சலுக்கு யாருக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தியோ அவங்க கிட்ட வாங்கிட்டு வா, ஆனா நீ வர்றப்போ அந்த சர்டிபிகேட்டோட உங்க அண்ணனையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. காலேஜ்ல இருந்தே ஒரே சோகமா வந்துட்டு இருக்காரு. சரி நம்ம திவ்யாவோட நிலைமை என்னன்னு பாக்கலான்னு சொல்லிட்டு திவ்யாக்கு கால் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அட நீ வேற என்ன, நான் காலேஜுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னை துரத்து விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓச்சா, நான் இனி போய் வீட்டுல என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. குழப்பத்துல பண்டைய பிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காரு பல்லவன். அப்பதான் திவ்யா வர்றாங்க. விடுடா, ரிலாக்ஸ் ஆகு, பாத்துக்கலாம் விடு. இல்ல திவ்யா, வீட்டுல போய் நான் என்னன்னு சொல்லுவேன் திவ்யா, இது மாதிரி வெளியே சுத்தினா அவ்வளவுதான், எங்க வீட்டுல எல்லாம் என்னை கும்மு கும்முன்னு கும்மி எடுத்துருவாங்க. அதுவும் என் அண்ணி என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா, அவங்க கிட்ட எப்படி இப்படி பொய் சொன்னு அவங்க என்னை எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க தெரியுமா. சரி இரு, விடு விடு, ஏதாச்சும் ஒரு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் கூப்பிட்டு பேசுறேன்ட்டு, அதான் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களே திவ்யா, நம்ம சோழனம் கூட 2 தடவை மிரட்ட வந்தானு பாருங்க பசங்க, அவனுக்கு குரூப்புக்கு கால் பண்றாங்க. திவ்யா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்ப வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரிடா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசிட்டேன், இப்போதைக்கு அவங்க வர சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துக்கு, அங்க போலாம்டா, அங்க போய் பேசி தீர்த்துக்கலாம் என்ன செய்யலான்னு அப்படின்னு சொல்றாங்க. என்ன தாண்டி பண்ண முடியும், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு திவ்யா, அண்ணங்கிட்ட போய் நான் எப்படி சொல்லுவேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லடா, எல்லாம் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன இடத்துக்கு போறாங்க. போனா அங்க ஒரு பாத்தீங்கன்னா அவங்க பசங்களாம் தங்கியிருக்க ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. அங்க வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. திவ்யோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க எல்லாம் வந்துட்டாங்க. அந்த பொண்ணுகளும் இருக்காங்க, அந்த பசங்க எல்லாருமே இருக்காங்க. அப்பதான் ஒரு ஐடியா சொல்றாங்க, ஒண்ணு வேணா ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் எப்படியாச்சு சோழனோட அப்பா மாதிரியோ அண்ணா மாதிரியோ ஒரு ஆளை செட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட லெட்டர் வாங்குற மாதிரி ஒரு லெட்டரையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், இதெல்லாத்தையும் பண்ணி எப்படியாச்சும் பல்லவனை காலேஜில் கொண்டு போய் சேர்த்து விட்டுறலாம். திவ்யா நீயும் கவலைப்படாத, உனக்கும் ஏதாச்சும் ஆளை அரேஞ்ச் பண்ணி அது மாதிரி செட் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோ இதெல்லாம் பண்ணிடலாம்ல ப்ரோ அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. ப்ரோ கவலைப்படாதீங்க ப்ரோ, அதெல்லாம் பக்காவும் முடிச்சிடலாம், ஆனா ஒரு 2 நாள் மட்டும் நீங்க வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 டேஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னு திவ்யா கேக்குறாங்க. வேற வழி, உங்க வீட்லயே போய் தங்க வேண்டியதா அப்படின்னு பல்லவன் சொல்றாங்க. ஆமா காலேஜுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு உங்க வீட்டுல தங்கிக்க வேண்டியதான், அப்புறம் நான் சாயந்தரம் காலேஜ் முடிஞ்ச மாதிரி வீட்டுக்கு வந்துட வேண்டியதான் அப்படின்னு ஐடியா பண்றாரு. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் சொல்றாரு, ப்ரோ இது வேலைக்கே ஆகாது, உங்க அண்ணனுக்கு ஏதாச்சும் பார்த்தாங்கன்னா செத்தங்க நீங்க, அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது மாதிரி பண்ணுங்க, நம்ம காலேஜுக்கு பக்கத்திலேயே ஒரு லாட்ஜ் இருக்கு, அங்க போய் தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, லாட்ஜ்லயா அப்படின்னு சொல்லவும், வேற வழியில நீங்க லாட்ஜ்ல போய் 2 நாளைக்கு காலையில போய் அங்க தங்கிக்கிங்க, சாயந்தரம் வந்துருங்க, காலேஜ் போற மாதிரி நீங்க போயிட்டு வந்துக்க வேண்டியதான், உங்க வீட்டுல ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாது, நீங்க காலேஜுக்கு போறன்னு நினைச்சுக்குவாங்க, ஏன்னா அந்த பஸ்ஸை ஏறி தான் நீங்க வரப்போறீங்க, அதனால ஒருத்தருக்குமே சந்தேகம் வராது, உங்க அண்ணனுங்களும் கண்டுபிடிக்க முடியாது, எப்படி ஐடியா அப்படின்னு சொல்லவும் திவ்யா சொல்றாங்க, இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அப்படியே பண்ணிடலாம் பல்லவா அப்படின்னு சொல்லவும், திவ்யா சொன்னா மறு பேச்சு எங்க,
வாங்க. சரின்னு சொல்லிடுறாரு பல்லவனும். இந்த லாட்ஜ் எல்லாம் நல்ல லாட்ஜ் தானா ப்ரோ? அதெல்லாம் நல்ல லாட்ஜ் தான் ப்ரோ. நாங்கெல்லாம் ஏற்கனவே நிறைய தடவை அங்க தங்கி இருக்கோம். நோ ப்ராப்ளம் ப்ரோ. எனக்கு ஃப்ரெண்டு அங்க ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு ரூம் வாங்கி தரேன். ஒரு 2 டேஸ் தானே எப்படியாச்சும் சமாளிங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ப்ரோ, நீங்க சொல்றதுனால தான் நாங்க தைரியமா போறோம் அப்படின்னு பல்லவன் சொல்றாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு பல்லவனையும் திவ்யாவையும் ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு லாட்ஜுக்கு. பல்லவன் திவ்யா 2 பேரும் ஆட்டோல போறாங்க. பைக்ல அந்த ஆள் போறாரு. ஒரு லாட்ஜுக்கும் வந்துறாங்க. அவங்க காலேஜ் பக்கத்துல இருக்கிற லாட்ஜ் தான் அது. அங்க வந்து இறங்கிடுறாங்க. சரி ப்ரோ, திவ்யா நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு அவங்க ஃப்ரெண்டு. அப்ப திவ்யா கிட்ட பல்லவன் சொல்றாரு, திவ்யா இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேக்குறாரு. பல்லவா, அது என் ஃப்ரெண்டு பல்லவா, அவன் எப்பயுமே ஏமாத்த மாட்டான். உனக்கே தெரியும்ல, எங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க பசங்க. அவங்கெல்லாம் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பல்லவா. நம்ம நல்லதுக்காக தான் பண்ணுவாங்க, தைரியமா இரு அப்படின்னு வேற பயங்கர தைரியம் வேற சொல்றாங்க. அதுக்குள்ள பார்த்தா கரெக்டா அந்த ஃப்ரெண்டும் வந்துறாரு. இந்தாங்க சாவியா அப்படின்னு கொடுக்குறாங்க. பல்லவன் வந்து வாங்கறதுக்கு ரொம்ப யோசனை பண்றாரு. வாங்கலாமா வேண்டாமா, ஏதாச்சும் மாட்டிக்குவோமா அப்படின்னு ரொம்ப பயப்படுறாரு. பேசாம இந்த விஷயத்த போய் அண்ணங்கிட்டே சொல்லி 2 திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு விட்டுலாமான்னு வேற யோசனை பண்றாரு. அதான் திவ்யாவே நம்பிக்கை சொல்றாள். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை வாங்கிட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமை பார்த்தோன்னே பல்லவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. பல்லவனும் திவ்யாவும் பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. போன் பாக்குறது என்ன, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது என்ன, செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் பல்லவனுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே ஒரு விஷயம் நடக்குது. பல்லவன் ஆப்சென்ட் ஆன விஷயம் பிரின்சிபால் வரைக்கும் காதுக்கு போயிருது. அதனால என்ன பண்றாங்கன்னா, பிரின்சிபால கூப்பிட்டு அவங்க ஹெச்ஓடி கிட்ட சொல்லிடுறாங்க. முதல்ல நீ அவங்க வீட்டுல பேசி என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லனால ஹெச்ஓடி நேரா நம்ம சேரனுக்கு கால் பண்றாங்க. சேரன் சைட்ல தான் இருக்காரா. சொல்லுங்கண்ணா சார், யார் பேசுறீங்க அப்படின்னு. நான் பல்லவனோட காலேஜ்ல இருந்து பேசுறேன். பல்லவனோட அண்ணன் சேரன் நீங்க தானா? ஆமாங்க சார், என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லவும், சார் வர வர உங்க தம்பி படிக்கிறது ரொம்ப மோசமாயிக்கிட்டே போகுதுங்க சார் அப்படின்னு சொன்னா, அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, அப்படிங்களா சார், நான் என்னன்னு கவனிக்கிறேன் சார் அப்படின்னு சேரன் சொல்றாரு. இல்ல சார், இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். சரி சார், பல்லவன் கிட்ட ஒரு நிமிஷம் போனை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லவும், நான் இங்க சைட்ல இருக்கேன் சார், அவன் காலையிலேயே காலேஜ்க்கு கிளம்பி வந்துட்டானே சார் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படிங்களா, சரி சரிங்க, அவன் காலேஜ்ல இருந்து உங்க வீட்டுக்கு வந்தது அவன் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லவும், என்ன சார் சொல்றீங்க, அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு பதறி போய் கேக்குறாரு சேரன். சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா, என்ன சார் நீங்கெல்லாம், அண்ணா அவருக்கு ஏகப்பட்ட நாள் லீவ் எடுத்திருக்காரு பல்லவன், அதனால உங்களை கூட்டிட்டு வர சொல்லிட்டு டாக்டர் சர்டிபிகேட்டும் வாங்கிட்டு வர சொன்னோம், அவர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னனால அப்படின்னு சொன்னோன்னே பதறி போயிறாரு. என்னங்க சொல்றீங்க, 1 வாரம் லீவ் எடுத்தானா அப்படின்னு கேக்குறாரு சேரன். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, 1 வாரமா அவன் காலேஜுக்கு வரலையா? போச்சு போங்க சார், என்ன சார் நீங்க எல்லாம் ஒரு அண்ணன், அவன் 1 வாரமா காலேஜுக்கு வராம இன்னைக்கு தான் காலேஜுக்கு வந்தான். அது மட்டும் இல்ல, இந்த 1 வாரம் மட்டும் தொடர்ந்து லீவ் எடுத்தது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே ஏகப்பட்ட நாள் அவன் லீவு எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். அவன் படிப்பும் சரியில்லை, அவனோட நடத்தைகளும் கொஞ்சம் கூட சரியில்லை சார். இப்படியே ஆப்சென்ட் ஆயிட்டே இருந்தான்னா கடைசியில அவனுக்கு எக்ஸாம் எழுத முடியாத அளவுக்கு போயிடும் சார் அப்படின்னு சொல்லவும், சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, அவனுக்கு எக்ஸாமுக்காக பயங்கரமா படிக்கிறான் சார். அன்னைக்கு கூட ஒரு 2000 ரூபாய் கேட்டீங்களா, அதுவும் கூட கொடுத்து விட்டேன் சார் எக்ஸாமுக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ டூர் போனதுக்கும் கூட நான் 4000 ரூபாய் கொடுத்து விட்டேனே சார் அப்படின்னு சொல்லவும், என்னது டூரா, டூர் எப்பங்க போனோம், எக்ஸாம் இப்ப எங்க வருது அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனேவே சேரனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, நான் பணம் கொடுத்தனே அப்படிங்க. போச்சு போங்க, உங்க தம்பி நல்லா உங்களை ஏமாத்தி காசையும் கறந்துக்கிட்டு எல்லா வேலையும் பக்காவா பாத்துக்கிட்டு இருக்கிறான் சார். இது ரொம்ப தப்பா இருக்கு. நீங்க என்னன்னா வந்தோடனே கண்டிச்சு வச்சுட்டு வா, நாளைக்கு காலேஜுக்கு வர்றப்போ நீங்களும் வரணும். இதை முதல்ல நம்ம கிளியரா தீர்த்துக்கணும் சார், இல்லைன்னா உங்க தம்பியை நாங்க காலேஜ்ல படிக்க விட மாட்டோம், எக்ஸாமும் எழுத விட மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல சார் என் தம்பியை நாளைக்கு நான் கூட்டிட்டு வர்றேன், என்னன்னாலும் கண்டிச்சு வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. செம்ம கடுப்பாயிறாரு சேரன். உடனே என்ன பண்றாருன்னா, நம்ம பல்லவனுக்கு தான் காலை போடுறாரு சேரன். ஜாலியா போனை பார்த்துக்கிட்டு 2 பேரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல்லவனும் திவ்யாவும் அந்த சமயத்துல அவங்க அண்ணா கிட்ட இருந்து போன் வரதை பார்த்துட்டு தூக்கி வாரி போடுது. என்ன பல்லவா, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க திவ்யா. இல்ல எங்க அண்ணன் கூப்பிடுது, அதுவும் கிளாஸ் டைம்லாம் எப்பயுமே கூப்பிடாதே அப்படின்னு சொல்லவும், வேண்டாம் பல்லவா நீ போன் எடுக்காத, எடுத்தேன்னா ஏதாச்சும் பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என்னன்னு தெரியல, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனை எடுக்கிறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா போன் கட் ஆயிருது. என் அண்ணாக்கு நான் எதுக்கும் போன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாரு பல்லவன்.
சேரன் போன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை பத்தி எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க வேண்டாம்னு முடிவு பண்றாரு. போனையும் அட்டன் பண்றாரு. டேய் பல்லவா எங்கடா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் காலேஜ்ல தானே இருக்கேன். ஓ அப்படியா, சரிடா சரிடா, என்னண்ணே இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்க அப்படின்னு கேக்குறாரு பல்லவன். டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ காலேஜ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வா, நான் இங்க அனீஸ்க்கு கால் பண்றதுக்கு பதிலா உனக்கு போயிருச்சுடா, வேற ஒண்ணு இல்ல, நீ காலேஜ் முடிஞ்சோடனே சாயந்தரம் வீட்டுக்கு வந்துரு, அப்புறம் பேசிக்கலாம் சரியாடா அப்படின்னு வச்சிடறாரு. சரிண்ணே அப்படின்னு அவரும் போனை கட் பண்ணிடுறாரு. பல்லவனும் அப்ப செம்ம கடுப்பாகுது. காலேஜில் இருக்குன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னமோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பேரன். சரி வந்து பேசிக்கலாம், ஏன்னா இப்ப பேசினா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் இவரும் வீட்டுக்கு வந்த பின்னாடி பேசிக்கலான்னு முடிவு பண்ணி விட்டுறாரு சேரன். இந்த சமயத்துலதான் ஒரு போன் கால் போலீஸ்க்கு வருது. பல்லவன் திவ்யா 2 பேரும் தங்கியிருக்காங்க பாருங்க, அந்த அந்த லாட்ஜ்ல போதகைகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அத போலீஸ் கேட்ட உடனே அந்த ஹோட்டலுக்கு ரைட் பண்றவும் கிளம்புறாங்க. எல்லாருமே கரெக்டா போறாங்க. போலீஸும் உள்ளுக்குள்ள போகுது. அங்க போதகைகளை எல்லாம் தப்பிச்சு ஓடுறானுங்க. அவனுங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம பல்லவனோட ரூம் சாத்தி இருக்கிறத பாக்குறாங்க. இந்த ரூம்ல யாரு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. கதவை தட்டிட்டு இருக்காங்க போலீஸ். என்னடா இது கதவை தட்டுறாங்க, யார் இந்த நேரத்துல கதவை தட்டுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு பல்லவன். அதே சமயத்துல அந்த லாட்ஜ் ஃபுல்லா சுத்தியே பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்த நம்ம சோழன் என்னடா இது இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வண்டியில நகரவே மாட்டேங்குது. என்னதான்னு இறங்கி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரும் வர்றாரு. என்னங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்றாங்க. அதனால எல்லாத்தையும் ரைடு பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஒவ்வொருத்தரவா பாத்தீங்கன்னா போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. பாவி பசங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க பாரு அப்படின்னு நம்ம சோழனும் திட்டிக்கிட்டே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பல்லவன் ரூம் என்ன ஆகுதுன்னா கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்களா, யாருன்னு தெரியல, இரு நான் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு போய் கதவை திறக்கிறாரு பல்லவன். பார்த்தா போலீஸ் எல்லாம் அங்க நின்றுட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல படிக்கிறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வளர்றாரு பல்லவன். டே நீங்க என்னத்துக்கு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்டா, டே பிராத்தல் கேஸ்ல இது 2 பேர்த்தையும் புடிச்சு போடுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாரு இன்ஸ்பெக்டர். ஐயோ நாங்க அது மாதிரி அல்ல இல்ல, நாங்க லவ்வருங்க அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்றாரு. நாங்க காலேஜ்ல படிக்கிறோம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாரு. காலேஜ்ல படிக்கிறவன் எதுக்குடா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ரூம் எடுத்து தங்கி இருக்கா அப்படின்னு சொல்லி தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க பல்லவனை. திவ்யா பார்த்தோன்னே நீ யாரு, நீ என்ன கேஸா அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ இல்லைங்க நான் இந்த காலேஜ்ல படிக்கிறேன், இவன் என் ஃப்ரெண்டு, நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஐடி எல்லாம் காமிக்கிறாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா போலீஸ் இவன் போத கையா தான் இருக்கும், வேணும்னு இந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி பல்லவன் மேலதான் கேஸ பூரா போட்டுட்டு அப்ப கூட இருந்த ஒரு போலீஸ் சொல்றாரு, பாவங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி கேஸுன்னு வந்தா மாட்டிட்டு முழிக்கும், எதுக்கு விட்டுலாம் சார், பாவம் சார் காலேஜ்ல வேற படிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்ஸ்பெக்டர் பாவம் பார்த்து இங்க பாருமா, காலேஜ்ல படிக்கிற வேலையை மட்டும் பண்ணு, வேற வேலையில இனிமேல் பண்ணிட்டு இருக்காத, ஓடு முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் 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 ப்ளீஸ் சார் இவனையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், இவனெல்லாம் அப்படிலாம் விட முடியாது, இவனை அரெஸ்ட் பண்ணுவோம், இங்க ஒரு ஒன்ன விடுதே பெருசு, அதெல்லாம் மரியாதையே பேசாம இருந்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்றதுன்னு தெரியாம திவ்யாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில பல்லவனை அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டிட்டு வர்றாங்க. இவ்வளவு நேரம் ஹாயா நின்னு பாத்துக்கிட்டு இருந்த நம்ம சோழன் பல்லவனை கூட்டிட்டு வர்றத பார்த்தோன்னே தூக்கி வாரி போடுது. சோழன் ஓடி வந்து டேய் பல்லவா பல்லவா அப்படின்னு ஓடி வந்தோடனே அண்ணே அப்படின்னு ஓடி வர்றாரு பல்லவனும். அண்ணன் சோழனை பார்த்த பல்லவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் அவங்க அண்ணனை பார்த்தோன்னே ஓடி வந்து அண்ணன் என்ன நான் எந்த தப்புமே பண்ணல அண்ணன், ப்ளீஸ் அண்ணன் என்னை விட சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. சார் என்னாச்சு சார், என் தம்பி எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டான் சார், விடுங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், என்னது ஒரு தப்பு பண்ணலையா, அங்க நேரா ஸ்டேஷனுக்கு வா, அவன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு நாங்க சொல்றோம், உன்னை முதல்ல ஜீப்ல ஏத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா ப்ளீஸ் என்னை காப்பாத்தங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறாரு பல்லவன். சோழனும் சார் சார் விடுங்க சார், பையன் சின்ன பையன் சார், காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான் சார். ஆமா தம்பி, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கவன் தான் இந்த வேலையெல்லாம் செய்வானா, முதல்ல உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லி ஸ்டேஷனுக்கு முதல்ல வாங்க, அதுக்கப்புறம் இவன் என்னென்ன கோல்மால் பண்ணா என்னென்ன பண்றான்னு அங்க அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றோம், முதல்ல ஜீப்ல ஏத்துங்க, எதுக்கு இன்னும் நிக்க வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோழனும் எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. பல்லவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருது. இதை பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகுறாரு சோழன். உடனே என்ன பண்றாருன்னா சேரனுக்கு தான் கால் பண்றாங்க. சொல்லுடா சோழா அப்படின்னு சொல்லவும், அண்ணே பல்லவன் பல்லவன் அப்படின்னு சொல்லவும் இந்த பதட்டத்துல பதறி போய் தான் சொல்றாரு, டே அந்த பல்லவனை பத்தி என்கிட்ட பேசாத, கட்டுப்பாகுதுடா அப்படின்னு சொல்லவும், என்னென்ன சொல்ற, ஒரு வாரமா காலேஜுக்கு வராம இருந்திருக்காண்டா, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க அவங்க காலேஜ்ல இருந்து கூப்பிட்டு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும். ஐயோ அதெல்லாம் கிடந்துட்டு போகுது என்ன, பல்லவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொன்னோடனே பதறி போயிடுறாரு. கோவமா இருந்த
சேரன் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாரு. என்னடா சொல்லிட்டு இருக்க, எங்கடா பையனை கூட்டிட்டு போனாங்க, இப்ப பல்லவன் எந்த ஸ்டேஷன்ல இருக்கான் அப்படின்னு பதறி போய் கேக்குறாரு. ஆனா நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன், போனோடனே லொகேஷன் அனுப்புறேன், நீ முதல்ல அங்க வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இந்த விஷயத்த பூரா நிலா கிட்டயும் உடனே டிரைவ் பண்ணிக்கிட்டே பாத்தீங்கன்னா நிலா கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டு பல்லவன்கிட்டயும் சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நேரா இவரும் ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. சோழன் போனா அங்க போய் பார்த்தா செம்ம அடி கொடுத்துட்டு இருக்காங்க பல்லவனுக்கு. மொத்து நான் ஒண்ணுமே பண்ணலைன்னு எவ்வளவோ சொல்றாரு பல்லவனும். ஆனா கேக்குற மாதிரி இல்ல. அதுக்குள்ள பாண்டி, நிலா, சோழன் எல்லாருமே பேசிட்டு எல்லாம் ஒன்னாதான் வர்றாங்க. வந்து எல்லாம் பதறி போயிடறாங்க. எங்க தம்பி அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு போலீஸ் இங்க வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஐயா, அவங்க அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு சார், என் தம்பி ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லவும், உன் தம்பி நல்லவனா, அவன் ஒரு போதை கைப்பா அப்படின்னு சொல்லவும், அங்கிருந்து கேட்ட பல்லவன் சொல்றாரு, நான் அது மாதிரிலாம் எந்த தப்புமே பண்ணலன்னா வேணாலும் என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு ரூம் எடுத்து தங்கியிருந்த ஒரு பொண்ணு கூட அப்படின்னு சொல்லணும்னு, ஒரு பொண்ணு கூட அப்படின்னு எல்லாருமே ஷாக்கா திரும்பி பாக்குறாங்க. ஐயோ அண்ணா, நான் தப்பாலாம் எதுவுமே பண்ணலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இப்படி காலேஜ்ல துரத்தி விட்டது, அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு பிளான பண்ணது, அதனால லாட்ஜ் எடுத்து தங்க சொன்னது, இது எல்லாத்தையும் சொல்றாரு. அதனாலதான் நாங்க தங்கி இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பல்லவன் சொல்றாரு. சார், ஆமா சார், என் தம்பி சொல்றது கரெக்ட் தான் சார், அவன் எந்த தப்புமே பண்ணல சார், அவன் நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டான் சார், நீங்க டெஸ்ட் வேணா பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லவும், இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, தம்பி டெஸ்ட் பண்ணாம விடுவோமா, டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டு அவன் நாங்க சொன்ன மாதிரி ஏதாச்சும் பண்ணிருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், அவனை வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சார் பாவம் சார், என் தம்பி காலேஜ்ல படிக்கிறவன், சின்ன பையன் சார், அவன் எதிர்காலமே போயிரும் சார் அப்படின்னு சேரன் சொல்றாரு. பாண்டியன் சொல்றாரு, ஆமா சார், பாவம் சார் என் தம்பி அப்படின்னு சொல்லும் போதே நிலா சொல்றாங்க, சார் அவன் அது மாதிரி செய்யக்கூடிய ஆள் இல்ல, அவங்க காலேஜ்ல இது மாதிரி துரத்து விட்டனால வீட்டுக்கு பயந்து இப்படி பண்ணியிருக்கான் சார், வேற எந்த தப்புமே என் பல்லவன் பண்ணியிருக்க மாட்டான் சார், ப்ளீஸ் சார் நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு நிலாவும் பேசுறாங்க. பல்லவன் ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறாரா, இவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா, சரிப்பா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நாங்க அவனை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அவன் எந்த ஒரு இதுமே அவன் எடுத்துக்கல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவனை ரிலீஸ் பண்றோம். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பொண்ணை வேற கூட்டிட்டு வந்திருக்கான் அவன், இது பெரிய தப்பு, பெரிய அஃபென்ஸ்ல போய் முடியும், அந்த பொண்ணோட வீட்டுல ஏதாச்சும் கேஸ் ஆச்சுன்னா அப்புறம் நாங்க ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போதே அங்க திவ்யாவும் வந்துடுறாங்க. சார் இதுதான் நடந்தது, நான் வேணாலும் எழுதி கொடுக்குறேன், எங்க வீட்டுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்குங்க, பல்லவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா நீ ஒரு வாக்குமூலம் எழுதி கொடுத்துட்டு போ, பல்லவன் கூட சேர்ந்து நீ இதுவும் போன, பல்லவன் உன்னை கம்பல் பண்ணலைன்னு எழுதி கொடு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திவ்யாவும் எழுதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பல்லவனை டெஸ்ட் பண்ணியும் பாக்குறாங்க. பல்லவன் உங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு மருந்துமே உட்கொள்ளாம இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பல்லவனை ரிலீஸ் பண்றாங்க. பல்லவனை செம்மையா வேற அடிச்சிட்டாங்க. திவ்யா போய் அப்படி பல்லவன் கிட்ட சாரி பல்லவா அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஸ்டேஷனை விட்டு வெளியே போலாம், அப்புறம் எதனால பேசிக்கலாம் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க நிலா. ஆமா, நிலா சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பல்லவனை கூப்பிட்டுட்டு வெளியே வர்றாங்க. திவ்யாவும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நிலா சொல்றாங்க, இங்க பாரு, லவ் பண்றது தப்பு இல்ல பல்லவா, ஆனா இது மாதிரி பண்றதுதான் பெரிய தப்பு, உன்னை யாரு அங்கே இங்கேன்னு சுத்த சொல்லுது, இப்ப சேரன் நான் சொல்றாரு, உனக்கு 4000 ரூபாய் உன்னை நம்பி கொடுத்திருக்காரு, ஆனா நீ டூர் போறேன்னு சொல்லி வாங்கி இருந்திருக்க, எக்ஸாமுக்குன்னு 2000 ரூபாய் வாங்கி எல்லாத்தையும் எதுக்குடா இப்படி ஏமாத்தி, இப்படி ஒரு லவ் தேவையாடா உனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருமா, அவன் வாங்கி கொடுத்தா உனக்கு எங்க போச்சு அறிவு, ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, சோழன் கிட்ட வந்த பிரச்சனைய போய் சொல்லியிருக்கேன், அப்பாயும் இதே மாதிரி பண்ணிட்டு இப்பயும் அவங்கிட்ட பழகிட்டு அவன் பாட்டுல செலவு பண்ணான்னு நீயும் டிஏ பண்ணிருக்கியே, அதெல்லாத்த விட லீவ் எடுத்தீங்க எடுக்கலாமா, தப்பு இல்ல, அதுவும் 2 பேரும் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, இப்ப படிக்கிறது ரொம்ப முக்கியம், ஒரு வாரம் லீவ் எடுத்து எங்கெங்கயோ சுத்தி இருக்கீங்க, இதெல்லாம் உன்னை நம்பி தானே உங்களை வீட்டுல இருந்து அனுப்பிச்சு ஒரு தனியா ஒரு வீடு எடுத்து தங்க வச்சிருக்காங்க உங்க பேரண்ட்ஸ், ஆனா அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி நீ பண்றது தப்பு திவ்யா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல, நீ எதுவுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணு, பல்லவன் கூட வெளியே போறது தப்பு இல்ல, லவ் பண்றீங்க ஓகே, காலேஜ் முடிஞ்சோடனே பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட் போங்க, தப்பு இல்ல, சரி ஓகே, வாரத்துல ஒரு நாள் லீவ் விட்டா சினிமாக்கும் கூட போயிட்டு வாங்க, ஆனா இப்படி எல்லாம் போறது ரொம்ப தப்பு, எக்ஸாம் முடியற வரைக்கும் நீங்க 2 பேரும் மீட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு நிலா வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்டா சேரன் சொல்றாரு, நிலா சொல்றது கரெக்ட் தான்ப்பா, நீங்க 2 பேரும் பார்க்காம இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஏய் பல்லவா என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட் தானே அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் நீங்க 2 பேரும் இப்பத்திக்கு பேசவே கூடாது, எக்ஸாம் முடிஞ்சோடனே தான் பேசணும்னு சொல்லி 2 பேர்த்தையும் பிரிச்சு விட்டு போட்டு பல்லவனை கூட்டிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா
சோழன் ஒரு பக்கம் பயங்கரமா திட்டுறாரு, பாண்டியன் ஒரு பக்கம் பயங்கரமா திட்டுறாரு, அடிக்க போற நிலைமையில ரெண்டு பேரும் பயங்கரமா திட்டுறாங்க. நிலாவும் சேரனும் தான் பொறுமையா இருங்க, என்னன்னாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு நிலா சொல்றாங்க. அதனால பேசாம இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்பதான் சோழன் சொல்றாரு, இனிமேல் இது மாதிரி வேலையெல்லாம் ஏதாச்சும் பண்ணுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான்டா நீ அப்படின்னு திட்டுறாங்க. இனிமேல் தப்பெல்லாம் பண்ண மாட்டேனே ப்ளீஸ் என்ன அப்படின்னு பல்லவனும் சொல்றாங்க. அப்பதான் சேரன் சொல்றாரு, உன்னை நம்பிதானடா நான் எல்லாமே காசு கொடுத்தேன், நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நினைச்சுதான்டா இதெல்லாமே நான் பண்ணினேன், ஆனா நீ இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நினைச்சும் கூட பாக்கலடா அப்படின்னு சொல்லவும், அண்ணா சாரிண்ண அப்படின்னு சொல்றாரு. நிலா சொல்றாங்க, டேய் உன்னை தம்பி மாதிரியே வச்சிருந்தாங்க, பெத்த புள்ள மாதிரி வச்சிருந்தாங்கடா, நானும் உன்னை தம்பின்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன், நீ என்கிட்டயே இதை மறைச்சிட்ட பாரு, நீ பண்ணது ரொம்ப தப்பு பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு நிலா ஒரு பக்கம் ரூமுக்கு போயிடுறாங்க. சேரன் பாத்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பல்லவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்தா சோழன் சொல்றாரு, வேண்டாம் உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு வேலை வேணும், அந்த திவ்யா கூடையில எதுக்குடா பேசிட்டு இருக்கிற, ஏன்டா உனக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. அப்பதான் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அவங்க அப்பா வராரு, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிற, இந்நேரம் போலீஸ்ட போயிருந்து மாட்டினேன்னா உன் வாழ்க்கையே போயிருக்கும், என்னடா பழக்கம் இதெல்லாம் அப்படின்னு கண்டபடி திட்டவும் சோழன் சொல்றாரு, எல்லாம் உங்க பழக்கம் தான் அப்படின்னு முடங்குறாரு. என்னது ஏன் பழக்கமா அப்படிங்கும் போதே கரெக்டா ரூம்ல இருந்த நிலா வர்றாங்க. சோழன், உங்க அப்பா பத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு திட்டுறாங்க. ஆமாங்க, இப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு பேசணும்னா உடனே உங்க அங்கிளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தவோ பண்ணுங்க அப்படின்னு அங்கிருந்து கோவமா போயிடுறாங்க. இப்பதான் பல்லவன் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு, நம்ம பண்ணது பெரிய தப்பு, திவ்யாக்காக நம்ம வீட்டுல இருந்த எல்லாத்தையுமே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு நம்பிக்கையா இருந்தாரு, கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்தாரு சேரன், அவரவே ஏமாத்திட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு பல்லவன். நிலா அது இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு பார்த்துட்டு, பரவாயில்லடா விடு, இனிமேல் நாச்சு நீ தப்பு பண்ணாம இரு, உன் அண்ணா உனக்காக எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அண்ணி, நான் கொஞ்ச நாளாவே நம்ம வீட்டவே மறந்துட்டேன் அண்ணி, திவ்யா தான் என் உலகமே அப்படின்னு மாறிட்டேன், அது எவ்வளவு தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. கரெக்டா அங்க சோழனும் சேரனும் வர்றாங்க. இவங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா, டே எதுக்குடா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி வர்றாங்க. அழுகாதடா விடு விடு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு, ஆனா என்ன மன்னிச்சிருந்தேன், இனிமேல் இந்த தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சேரனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பல்லவன். சரி விடுடா, அதான் நீ இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேல, அதுக்கப்புறம் என்ன விடு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு. நிலா சொல்றாங்க, அதான் அண்ணனே மன்னிச்சிட்டாருல, அப்புறம் எதுக்குடா பல்லவா யோசனை பண்ணிட்டு இருக்க, விடுற ஃப்ரீயா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது பாண்டியும் வந்துடுறாரு. சோழன் சொல்லிட்டு இருக்காரு, டே விடுடா அப்படின்னு சொல்லி அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் பாண்டி, சேரன், சோழன், நிலா எல்லாருமே நம்ம பல்லவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பல்லவன் சொல்றாரு, இனிமேல் இந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன், திவ்யா கூட எப்ப பேசணும்னு சொல்றீங்களோ அப்பதான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் அ பாய் அப்படின்னு நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, அபாடா அப்படின்னு எல்லாம் நிம்மதியா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.